கம் பேக் டு ரைட் இட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இஸ் த சூப்பர்மேன் ட்ராகல்ஸ் த ஹீரோஸோட எபிசோட் நம்பர் 4 த அற்புதமான செயின்ட் த வெஜ்டா 4. ஸோ கைஸ், நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நான் இந்த சீரியஸ் போகிறதுக்கு கொஞ்சமாக ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் வீடியோ போட்டதே கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் கிடையாது. ஸ்டோவாக கதைக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளோட கோகு கம்பர் வந்து சண்டை போட்டுருக்காங்க. நீ தான் அந்த காடான்னு சொல்லிட்டு நம்ம கம்பர் வந்து சண்டை போட்டுருக்காரு. ஸோ தாறுமாறான ஒரு சண்டை. பார்த்தீங்கன்னா நம்ம கம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ காட் ஃபார்முக்கு, அதாவது சேன் ஃபார்முக்கு மாற்றோம்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கார். ஸோ நம்ம காட் ஃபார்ம், அதாவது நம்ம கோகு வந்து ரொம்ப அடி வாங்கி மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பர் வந்து இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு பாலை போடுறாரு. பார்த்திங்கன்னா வந்து அந்த பால் வந்து போய் நம்மளோட அதாவது நம்மளோட காட் ஃபார்மை போய் அட்டாக் பண்ணி நம்மளோட கோகுவை பார்த்திங்கன்னா அந்த ஒரு பவருக்குள்ளே கோகு உள்ளே போகிறாரு. பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரங்க்ஸ் வந்து மாயை வந்து இது பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து அந்த சங்கிலி வந்து உடஞ்சி போயிட்டாங்க, மாற்றி வச்சுருந்த சங்கிலி. ஸோ பூமிக்குள்ளே வச்சு விட்டு ஃபியூலை என்னோட இது யார் பண்ணா எனக்கு தெரிஞ்ச ஆனால் நம்ம ஃபியூ வந்து கத்துறாரு. அவரோட பேஸை பார்க்குறாங்க, அப்படியே அந்த இடத்த பார்த்து ரொம்ப கத்துறாரு நம்ம ஃபியூ. இதை யார் பண்ணான்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடு நம்ம கோகுவை காமிக்கிறேன். நம்ம கோகு வந்து நான் எவ்வளோ நினச்சேன்டான்னு கம்பரோட மைண்ட் வாய்ஸ். ஸோ நம்ம கோகு போய் அடிக்கிறாரு. ஸோ அந்த கம்பர் வந்து ஈஸியாக பிளாக் பண்ணி கோகு வந்து அடிச்சுட்டு போடுறாரு. ஸோ கோகு மேலே மெதிக்கிறார் மூஞ்சில். கோகு, இதான் உன்னோட சக்தியா, உன்னோட ஃபைனல், உன் கதை முடிய போகுது, இதான் கடைசி நேரம்னு சொல்லிட்டு நம்ம கம்பர் போட்டு மெதிக்கிறார் கோகுவை. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ கோகுக்கு மூச்சு வரல. ஆனால் கண்ணை திறந்து பார்க்குறாரு, எந்த ஒரு அசைவும் இல்லை, பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை அப்படின்னு சொல்ல வந்து பார்த்திங்களா, நான் உன்னை அழிக்க போகிறேன், இப்போ நீலாம் எனக்கு ஒரு புழு பூச்சி மாதிரின்னு சொல்லிட்டு கம்பர் கையிலேருந்து பால்ஸ், அதாவது ஃபைனல் காமி பால் வர்றாங்க. கோகு பேச்சும் இல்லை, அசைவில் கீழே வந்தவருக்குன்னு அவள் தான் நீ முடிச்சுட்டா நம்ம கம்பர் சொல்லி அவரோட பால் யூஸ. ஸோ பார்த்திங்கன்னா யாரோ டிஃபெண்ட் பண்ணி விட்றாங்க. யார் ஹோன்னு கேட்டால் நம்ம வெஜ்டா சூப்பர் சைன் 4ம் நம்மளோட கோகு சூப்பர் சைன் 4ம். நீ எங்கே கூட ஃபைட் பண்ணி பாரு, தெரியும் சக்தி என்னென்னு. சூப்பர் சைன் 4 கோகு அண்ட் வெஜ்டா. கோகு, நீங்களாம் யார்? நீங்கள் சொல்லு, நீ யார்? நீ எனக்கு சேலஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு நம்மளோட காம்பர் பார்த்து கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா கோகு கீழே படுத்துட்டுருக்காரு. பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜ்டா தேர் எனக்கு ரெண்டாப்பா இருக்காங்க. இது டைம் பேட்ரோல்னு சொல்கிறாங்க நம்மளோட மாய். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா கோல்டன் குள்ளே வந்து பார்த்துட்டுருக்காரு. கேக்கராட், நீ எழுந்து போ, டயர்டு. அவனே நான் லூசர் ஆகிட்டேன், நீங்கள் மட்டும் எனக்கு கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்க போனீங்களா, சண்டை போடுக்கன்னு கம்பர் வந்து கத்துறாரு. ஸோ என்னது இது இப்படி போட்ட நெகட்டிவ் சக்தியை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டு அவங்க கோகு மேலே வராங்க. அதாவது நம்ம டைம், அதாவது பேரலல்னே வச்சுப்போம், பேரலல் டைம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஃப்யூச்சர் ரிங்கை மாற்றுறாங்க. ஸோ நம்ம 2 பேர் ஃப்யூச்சர் ஆகிடலான்னு. ஸோ 2 பேரும் ஃப்யூச்சர் ஆகிறாங்க. ஸோ ஃப்யூச்சர் ஆனே விச்சிட்டு வராது. விச்சிட்டு ஆமாம், விச்சிட்டு வந்து சூப்பர் சைன் 4ல் வந்து மாறி வராங்க. ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்காங்க அந்த ஃபார்மு. நம்மளை விட்டால் அந்த காட் ஃபார்முக்கு ஈக்குவல் அப்போ நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கம்பரை போட்டு வந்து ஒரு குத்துறாங்க. ஸோ 2 பேர் பவர் ஈக்குவலாக இருக்குது. பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு பிளாஸ்ட் இருக்குது. டம்மன் சக்தி கேட்குது, தவிர சங்கிலிலாம் உடையுதுங்க எல்லாம். நம்மளோட ஃபியூ போட்டு வச்சுருந்த எல்லா சங்கிலியும் உடையுது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி. பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம கம்பர் வந்து அடி வாங்குறாரு. ஸோ உடவுல நம்ம கம்பர் போட்டு நம்மளோட வெஜ்டை வந்து போட்டு அடிக்கிறாரு. ஆனால் ஒன்றுமே ஆகலை. நம்ம வச்சுட்டு கிட்ட வந்து ஒரு அடி கொடுப்பாங்க, நம்ம கம்பர் எங்கேயோ போய் விழுவான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து திருப்பி வந்து ஃபைனல் பிளாஸ்ட்னு ஒன்று விட்றான். ஸோ நம்மளை கம்பர் பறந்து போயிடுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா கம்பர் திருப்பி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பீம் மாதிரி உருவாக்குறாரு. காமே 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 ஃபைனல் காமே சொல்லிட்டு நம்ம கோகு வந்து விடுறாரு. பார்த்திங்கன்னா கம்பர் அது டிஃப்ளெக்ட் பண்ணலான்னு பார்க்குறாரு, ஆனால் டிஃப்ளெக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த பாலை வச்சு டிஃப்ளெக்ட் பண்ண பார்க்குறாரு.
இச்சிஷா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. யோசி எந்த ஒரு சீன். திஸ் இஸ் தட் லார்ட் பீரஸ் கோகு அந்த ஒரு சீசனில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த சீரீஸில் தான் வரும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கம்பர் அதை வச்சுட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல. ஆனால் நம்மளோட ஃபைனல் காமே அவர் ஒன்றும் பண்ணலங்க, சும்மா தான் நின்றுருக்கான்னு நினைக்கிறோம். சக்தி போகிற மாதிரியே தெரில நம்மளோட ஒன்றாலும் ஃபைனல் காமே சொல்லிட்டு அவர் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி காமி யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த பால் அதுக்கு முன்னாடி சின்னதாகிடுது. கம்பர் பயந்து இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இதுக்கு வாய்ப்பு இருக்குடா சொல்லிட்டு சங்கிலியும் ஓடிது. நம்ம கம்பரை கீழே விழுறாரு. ஃபியூஷன் பிரிஞ்சிச்சு. இது எப்படி நடக்கலாம்? ஃபியூ பார்க்குறாரு, ஏதோ ஒரு கிரகம் வந்து பறந்து போகிற மாதிரி. ஃபியூ நீயா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் கைஸ். ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? என்னோடய இடத்த நீங்கள் அழிச்சிட்டிங்க. ஆமாம், நான் அங்கே அழிக்கல, நீயே உன்னோட இடத்த அழிச்சின்னு. ஃபியூ நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னோடய இடத்த அழிச்சிட்டிங்க, நான் இதுக்காக உங்களுக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு நம்ம ஃபியூ வந்து சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்மளோட ஃபியூ சொன்ன வேகத்துலேயே வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணுறாரு. அதாவது நம்ம சூப்பர் சைன் ஃபோர்ஸ் கோகு அண்ட் விஜிடா மேலே. ஸோ நம்மளோட அதாவது கரண்ட் கோகு வந்து ஒரு அசைவம் இல்லாத படுத்துருக்காரு. இப்போ ஒரு அசைடுங்க. ஸோ சூப்பர் சைன் 4க்கு வந்து லிஃப்ட் அப் பண்ணி விட்றாங்க. இன்னும்மா நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, உங்களால் இப்போ கூட உங்களால் மூவ் பண்ண முடியுது அப்படியே சொல்லிட்டு. ஆமாம், நாங்கள் இதை பண்ணிகிட்டே இருப்போம் எப்போன்மா எங்கள் மிஷின் நடக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபியூவை போய் அடிக்க போகிறாங்க 2 பேரும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபியூ அங்கே ரெடியாக இருக்கார். பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டா இதோட இந்த சீரியஸ் முடியுது. இப்போ அடிக்கிறதுக்கு முன்னாடி சீரியஸ் இல்லை, இந்த எபிசோட் முடியுது கேஸ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை, see you guys.